எக்ஸசைஸ் 4.3ல 6th சம் 5 மீட்டர் லாங் லேடர். லேடர்னா ஏணி, அது அதனுடைய லென்த் லாங் வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இஸ் பிளேஸ்ட் லீனிங், அது சாய்வுல ஒரு சுவர்ல வந்து சாத்தி வச்சிருக்காங்க. லீனிங் டுவர்ட்ஸ் அ வெர்டிகல் வால். வெர்டிகல்னா இது போல இருக்கிறது தான் வெர்டிகல். ஸோ இந்த வால்ல, இந்த சுவர்ல அந்த ஏணியை சாத்தி வச்சிருக்காங்க. such that it reaches the wall at a point 4 meter high. ஸோ அது அந்த வால் சுவரை வந்து எந்த இடத்துல போய் தொடுதுன்னா 4 மீட்டர் உயரத்துல போய் அந்த ஏணி வந்து தொடுது. நெக்ஸ்ட், if the foot of the ladder is moved 1.6 meter towards the wall. towards the wallனா அந்த சுவரை நோக்கி, அந்த செவரை நோக்கி, ஃபுட் ஆஃப் த லேடர், லேடருடைய அடிப்பகுதி, ஃபுட்னா அடிப்பகுதி, அந்த ஏணியோடைய அடிப்பகுதியை நகர்த்தணும்னா, மூவ் பண்ணோம்னா எவ்வளவு தூரம்? 1.6 மீட்டர் மூவ் பண்ணோம்னா, இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம், இதுல இருந்து 1.6 மீட்டர் மூவ் பண்றோம். ஸோ இதுதான் ஏ என்ற பாயிண்ட்ல இருந்து 1.6 மீட்டர் மூவ் பண்ணா டி என்ற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அளவு மூவ் பண்ணோம்னா then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. ஸோ இந்த லேடர் வந்து அடிப்பக்கம் நம்ம நவுத்த மேல் பக்கம் வந்து அப்படியே மேல ஏறி ஏறி போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ ஏணி வந்து இப்படி இருந்ததை நம்ம மாத்தும் போது, இப்படி தள்ளும் போது, நகர்த்தும் போது இப்படி மேல் பகுதி வந்து உயரமாயிடும். ஸோ எவ்வளவு தூரம் the ladder would slide upwards, எவ்வளவு தூரம் மேல ஏறும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்னு நம்ம அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஈன்னு வச்சுக்கலாம், இதை புதுசா கிரியேட் ஆன பாயிண்ட் வந்து டின்னு வச்சுக்கலாம். இந்த தூரத்தை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பை விச் த டாப் ஆஃப் த லேடர், ஏணியுடைய உச்சி, டாப், இந்த சின்ற பாயிண்ட் எவ்வளவு தூரம் ஸ்லைட் ஆகி மூவ் ஆகி ஈன்ற பாயிண்ட்டுக்கு அந்த தூரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான சம்மு. ஜஸ்ட் அந்த வேல்யூல மட்டும் கரெக்டா எடுத்து எழுதணும். 5ன்றது ஏணியோடைய உயரம், 4ன்றது அந்த ஏணி போயிட்டு சுவர்ல படுற இடம், தொடர இடம். அதுக்கு அடுத்தது 1.6 மீட்டர் மூவ் பண்றோம், இதனுடைய உயரத்தை கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள்ல இதனுடைய அளவு 5, இதனுடைய அளவு வந்து 4ன்னு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த அளவு நம்மளுக்கு கொடுக்கல. இது ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3, 4ம் ரெண்டு சைடு, ரெண்டு பக்கம் இருந்ததுனா தான் அந்த ஹைபோட்டனியூஸ் வந்து 5ன்னு வரும். இது நார்மலா ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல தெரியாதவங்க இது மாதிரி கால்குலேட்டும் பண்ணிக்கலாம். இது சிம்பிளா வந்து இதுவும் பித்தாகரஸ் தியரம் தான். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், அதான் எழுதிருக்கோம். ஏசி நம்மளுக்கு தெரியும் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வந்து நமக்கு தெரியாத அப்படியே வச்சுக்கணும். இது 3ன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் தான் சொல்றேன். இந்த 3ன்றது கொஸ்டின்ல கொடுக்கல. பிளஸ் பிசி ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர். ஸோ இந்த 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25, 4 ஸ்கொயர் 16 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணும். பிளஸ் 16 லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்தா மைனஸ் 16 ஆயிடும். ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். 25 minus 16 வந்து 9. ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் எழுதியும் எழுதலாம் தெரியாதவங்க. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ ஏபி வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா ஸ்கொயர் ரூட் 9. ஸ்கொயர் ரூட் 9 ஆன்சர் வந்து 3 மீட்டர். இப்படிதான் ஏபியோட வேல்யூ 3 மீட்டர் நீங்க கண்டுபிடிச்சு எழுதிருக்கோம். அது கொஸ்டின்ல கொடுக்கல, இதுதான் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ல 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 5, 4 கொடுத்துருக்காங்க, 1.6 மீட்டர் நகர்த்தணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3யை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட், டிபி ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏடி. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல, ஸோ இதுல இந்த ட்ரையாங்கிள் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண போறோம் சம்ல. இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா மூணுமே வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த ட்ரையாங்கிள்ல இந்த எக்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஏன் ஒன்னொன்னு எடுக்கிறோம்னு பாருங்க. இன் ட்ரையாங்கிள் டிபிஇ, டிபிஇ இந்த பகுதி மட்டும், அந்த ட்ரையாங்கிள் மட்டும். இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம எக்ஸ் தான் இந்த சம்ல கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ட்ரையாங்கிள் புதுசா ஃபார்ம் ஆச்சுல, அந்த ஏணி நகர்த்தின பிறகு அந்த ட்ரையாங்கிள் தான் நம்மளுக்கு தேவை, டிபிஇ. ஸோ இந்த டிபிஇ ட்ரையாங்கிளுக்கு டிஇயோட வேல்யூ 5 நம்மளுக்கு தெரியும், டிபியோட வேல்யூ தெரியாது. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிபி ஈக்குவல் டு, அதான் இங்க எழுதியிருக்கோம், ஏபி, ஏபின்றது இந்த மொத்த அளவு, அதுல இருந்து ஏடி இந்த அளவு எடுத்துடணும். ஏபி மைனஸ் ஏடி, அப்ப 3 மைனஸ் 1.6, அதை மைனஸ் பண்ணா ஈக்குவல் டு 1.4. இந்த இடம் வந்து 1.4ன்னு கிடைச்சிடும். ஸோ இது ஈஸி தான், மைனஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். டிபியோட வேல்யூ வந்து 1.4ன்னு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிஇ, இந்த ட்ரையாங்கிள்ல பிஇயோட வேல்யூ வேணும். பிஇயோட வேல்யூவை எப்படி எழுதலாம்னா, நமக்கு பிசி தெரியுமா, அப்ப பிசி பிளஸ் சிஇன்னு எழுதலாம். பிசி வந்து நமக்கு தெரியும் 4ன்னு எடுத்துக்கலாம், பிசிக்கு வேலை 4ன்னு எடுத்துக்கலாம். சிஇ நம்மளுக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 4 பிளஸ் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டிபி பிஇ, டிபி பிஇ
டிஇ நம்மளுக்கு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க 5 மீட்டர்ன்றது தான் அந்த லேடரோட உயரம். ஸோ இந்த 3 வேல்யூ யூஸ் பண்ணி பித்தாகரஸ் தியரம் இந்த ட்ரையாங்கிளுக்கு போட போறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிபிஇ இந்த ட்ரையாங்கிள் தான் போட போறோம். ட்ரையாங்கிள் டிபிஇ அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதுல பித்தாகரஸ் தியரம் எழுதுறோம். பித்தாகரஸ் தியரம் எழுதணும்னா டிஇ ஸ்கொயர் ஹைபோட்டனியூஸ் ஸ்கொயர். ஸோ அதான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர் பிளஸ் பிஇ ஸ்கொயர். ஸோ இந்த ட்ரையாங்கிள்னா இந்த ஏணி இந்த பக்கம் மொத்தமா எழுதணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை எழுதியாச்சு. இதுல டிபி நம்மளுக்கு வேல்யூ தெரியுமா 1.4 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1.4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிஇயோட வேல்யூ வேல்யூக்கு பதிலா 4 பிளஸ் எக்ஸ்னு வச்சிருக்கோம். அப்ப 4 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஇயோட வேல்யூ வந்து அந்த ஏணியோட உயரம் 5. அப்ப 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 1.4 ஸ்கொயரை சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 14 into 14 பண்ணோம்னா 196. அதுல 2 பாயிண்ட் மூவ் பண்ணிக்கணும். 1 2 அப்போ 1.96 எழுதிக்கலாம். பிளஸ் 4 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சீங்க ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் வந்து 25. இந்த 1.96 ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணா மைனஸ் 1.96 மாறிடும். ஸோ மைனஸ் சைனோட மாறிடுச்சு. இதையும் மைனஸ் பண்ணா 23.04 வரும். இது மைனஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இங்க மைனஸ் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ 23.04. ஸோ இது ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23.04 நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஆன்சர் வந்து 4.8. இது தெரியாதவங்களுக்கு நான் இதுவும் கீழே வந்து அந்த லாங் டிவிஷன் மெத்தட் மூலமாவும் ஷோ பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நிறைய டைம் நடத்தினால அந்த லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க மட்டும் அதை ரெஃபர் பண்ணீங்க. ஸோ 23.04 இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 4.8. இந்த 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தா -4 ஆயிடும். அப்போ 4.8 -4. ஸோ 4.8 -4 பண்ணோம்னா 0.8. இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது கீழே இந்த 23.04க்கு நான் லாங் டிவிஷன் காமிச்சிருக்கேன். ஸோ 23.04 2304 அப்படியே எடுத்துட்டு லாங் டிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல 2 பாயிண்ட் இருக்கு. 23.04 2 பாயிண்ட் முன்னாடி தள்ளணும். ஆனா ஸ்கொயர் ரூட்ன்றதுனால வெளியே வந்து கிடைக்கிற ஆன்சர்ல 1 பாயிண்ட் தள்ளனா போதும். அவ்வளவுதான். ஸ்கொயர் ரூட்ல 1 பாயிண்ட் தள்ளனா போதும். ஸோ 4.8 கிடைக்கும். -4 பண்ணா 0.8 இங்க மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 0.8 மீட்டர்ன்றது தான் அந்த ஏணி வந்து மூவ் ஆச்சுன்னா அந்த உயரம் அதிகமாகும். அந்த ஏணியோட உயரம் வந்து 5 மீட்டர். அந்த 5 மீட்டரை நம்ம நகர்த்தும் போது அந்த சுவர்ல படுற உயரம் வந்து 4 மீட்டர்னு மொதல் இருந்தது. அதுல இருந்து 4.8 மீட்டர்னு அதிகமாகும். அப்போ 0.8 மீட்டர் வந்து அதிகமா ஏறி இருக்கு, உயரம் ஏறி இருக்கு.